இப்போ ஒரு சில பேர் எப்படி தெரியுமா இருக்காங்க, பெத்தவங்க உயிரோட இருக்கும் பொழுது அவங்கள கவனிக்கிறதே கிடையாது. என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு கேட்டு ஒண்ணு கூட வாங்கி கொடுக்கறது கிடையாது. சுத்தமா அவங்கள கவனிக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்டவங்க அவங்க இறந்த பிறகு அமாவாசை விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அனைத்தையுமே வாங்கிட்டு வந்து நிறைய பரப்பி ஊருக்கு படம் காட்டுறதுக்காக நாங்களும் அமாவாசை விரதம் இருக்கிறோம், நாங்கள் முன்னோர்களை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த பிரபஞ்சமே உங்களை ஏற்றுக்காது. இறைவனே உங்களை ஏற்றுக்க மாட்டான், எந்த கணக்குலையுமே ஏற்றுக்க மாட்டான். அந்த அமாவாசை விரதம் செல்லுபடியே ஆகாது. யார் ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுதே தாய் தகப்பனுக்கு எல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கு புண்ணியம் சேர்ந்துடும், ஏற்கனவே புண்ணியம் சேர்ந்துடும். அந்த தாய் தகப்பன் வயிறு குளிர்ந்தாலே நீங்கள் எப்போதுமே நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில். அதை விட்டுட்டு உயிரோடு இருக்கும்போது பார்க்காம விட்டுட்டு இறந்த பிறகு அவங்கள பார்க்குறோம் இலை நிறைய நாங்கள் அவங்களுக்கு வேணுங்கிறத கூட படைக்கிறோம் அப்படிங்கிறதுல புண்ணியமே கிடையாது, எந்த விதமான ஒரு உபயோகமும் கிடையாது. முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும்பொழுது நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் புண்ணியங்களும் வந்து சேரும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.